ஆனா இந்த மருத்துவ முறையோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதுல எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லை. செலிபிரிட்டிஸ் கிட்ட ரொம்ப ஃபெமிலியர் ஆச்சு. பீடியாட்ரிக்ல வந்து ஸ்பெஷல் கிட்ஸ்க்கு எல்லாம் வந்து அவங்க எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ண இந்த மலர் மருத்துவம் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுது. கேன்சர் மட்டும் இல்லை, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா நோய்களுக்குமே வந்து அடிப்படையில் மைண்டு தான் காரணம். பேன்க்ரியாட்டிக் கேன்சர் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணும்போது அவர் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணி 3 மாதம் மட்டும்தான் சர்வைவ் ஆக முடியுங்கிற மெடிக்கல் கண்டிஷனை தாண்டி பல வருஷங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தார். நாட் ஒன்லி கேன்சர் பேஷண்ட்ஸ், எந்த நோய் நமக்கு ஏற்படும் போதும் அதில் ஏற்படக்கூடிய அந்த எமோஷனல் சேஞ்சஸை நம்ம மலர் மருந்துகள் கொண்டு ரெகுலேட் பண்ண முடியும். டாக்டர் வஹாப்ஸ் பிரானிக் அக்யூபங்க்சர் அண்ட் ஹீலிங் சென்டர் சின்ஸ் 1950ல் பாஸ்ட் 75 இயர்ஸாகவே 45,000+ பீப்புளுக்கு மருந்துள்ள மருத்துவத்தை பயன்படுத்தி குணப்படுத்திட்டு வராங்க. பிரானிக் அக்யூபங்க்சர், ஹோமியோபதி, ஃப்ளவர் ரெமடிஸ்னு நிறைய காம்ப்ளிமெண்ட்ரி தெரப்பீஸ் மூலமாக குணப்படுத்திட்டு வராங்க. ஸோ இதில் குறிப்பாக மலர் மருத்துவத்தை பற்றின சில கேள்விகளை தான் டாக்டர் வஹாப்ஸ் பிரானிக் அக்யூபங்க்சர் அண்ட் ஹீலிங் சென்டர்லேருந்து டாக்டர் கத்தூன் நர்கிஸ் மேம் வந்திருக்காங்க. அவங்க கிட்டேருந்து கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ சோஷியல் மீடியாவில் வந்துட்டு மலர் மருந்துகளை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நம்மளால் இப்போலாம் பார்க்க முடியுது. ஸோ மலர் மருந்துகள் அப்படின்னா என்னங்கிறத எளிய முறையில் மக்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்க மேம்? மலர் மருத்துவம் வந்து 1950களிலிருந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட காம்ப்ளிமெண்ட்ரி சிஸ்டம். டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படிங்கிற ஒரு இங்கிலாந்தில் வாழ்ந்த ஃபிசிஷியன் உருவாக்கின ஒரு மருத்துவ முறை. ஆனால் இந்த மருத்துவ முறையோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதில் எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லை, க்ரூட் சப்ஸ்டன்சஸும் இல்லை, ரொம்ப ஜென்டிலான நேச்சுரல் ஹீலிங். மலர் மருத்துவம்ங்கிற பேருக்கான காரணம் என்னென்னா இதில் பயன்படுத்தி இருக்கிற எல்லா ரா மெட்டீரியல்ஸுமே அவர் மலர்கள்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. அதனால தான் இந்த ஃப்ளவர் ரெமெடிஸ் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து செலிபிரிட்டிஸ் கிட்ட ரொம்ப ஃபெமிலியர் ஆச்சு. பிகாஸ் அவங்களோட எமோஷ்னல் ஹீலிங்காக அவங்க மலர் மருத்துவம் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இன்றைக்கு இந்தியாவில் குறிப்பாக வந்து மலர் மருத்துவம் பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்டது போல் சோஷியல் மீடியாவில் இது ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. எல்லா விதமான நோய்களோடு இருக்கக்கூடிய மக்களுக்கும் மலர் மருத்துவம் ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டை கொடுக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் கேன்சர் சப்போர்ட் அண்ட் அதர் ரிலேட்டட் கண்டிஷன்ஸில் வந்து பீடியாட்ரிக்கில் வந்து ஸ்பெஷல் கிட்ஸ்க்கு எல்லாம் வந்து அவங்க எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ண இந்த மலர் மருத்துவம் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுது. கேன்சர் சப்போர்ட்டுக்கெலாம் கூட நீங்கள் மலர் மருந்துகள் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி எந்தெந்த விதமான நோய்களுக்கெல்லாம் நம்ம மலர் மருந்துகள் பயன்படுத்தலாம்? கேன்சர் மட்டும் இல்லை, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா நோய்களுக்குமே வந்து அடிப்படையில் மைண்டு தான் காரணம் அப்படிங்கிறது தான் டாக்டர் எட்வர்ட் பேட்சோட தியரி. ஸோ ஒரு கேன்சர் பேஷண்ட் அதே பேஷண்ட்டுக்கு வந்து இருட்டில் நடந்து போக பயம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஃபார் அன் எக்ஸாம்பிள். அப்போது அந்த பயம் அப்படிங்கிற ஒரு எமோஷனை நம்ம ட்ரீட் பண்ணும்போது அவரோட கேன்சர் செல்ஸ் ஹீல் ஆகுது அப்படிங்கிறது தான் இதனோட ஸ்டடி. அண்ட் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படிங்கிறவர் பேசிக்காக வந்து ஒரு ஃபிசிஷியன். அதுக்கப்புறம் அவர் ஒரு ஃபெமிலியரான ஹோமியோபதியில் இருக்கக்கூடிய முக்கியமான 7 நோசோட்ஸ் வந்து அவர் கண்டுபிடிச்ச மருந்துகள். ஆனால் அவருக்கு பேன்க்ரியாட்டிக் கேன்சர் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணும்போது அவர் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணி 3 மாதம் மட்டும்தான் சர்வைவ் ஆக முடியுங்கிற மெடிக்கல் கண்டிஷனை தாண்டி பல வருஷங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தார். இந்த ரிசர்ச்சின் அடிப்படையில் தான் அவர் மலர் மருத்துவத்தை உருவாக்குனார். ஸோ நாட் ஒன்லி கேன்சர் பேஷண்ட்ஸ், எந்த நோய் நமக்கு ஏற்படும் போதும் அதில் ஏற்படக்கூடிய அந்த எமோஷ்னல் சேஞ்சஸை நம்ம மலர் மருந்துகள் கொண்டு ரெகுலேட் பண்ண முடியும். ஓகே மேம். இப்போ நீங்கள் வந்து மோர் ஆஃப் இமோஷனல் டிஃபிகல்ட்டிஸை வந்துட்டு மலர் மருந்துகள் நம்ம பயன்படுத்துகிறோம்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு தலைவலி, ஒரு ஃபீவர் அப்படின்னா வந்துட்டு இது உதவுமா நமக்கு? டெஃபினெட்லி. இப்போ ஃபீவர் இருக்கும்போது ஃபீவரில் வந்து சில பேட்டர்ன்ஸ் இருக்கும், லைக் ரிப்பீட்டேட்டிவ் ஃபீவர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபீவர் அப்படிங்கிற அந்த கண்டிஷனுக்கு கூட நம்ம ஒரு பர்டிகுலர் மலர் மருத்துவம், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் செஸ்ட்நட் அப்படிங்கிற ஒரு மெடிசன், அது வந்து லூப்பில் நமக்கு ரிப்பீட்டடாக மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது நம்ம எமோஷ்னலி அந்த மெடிசனை பயன்படுத்துவோம். ஸோ நமக்கு வந்து ஃபீவர் வந்து ஒரு சடன் ஆன்செட்டில் இருக்குது, ஒரே பேட்டர்னில் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னும் போது குறிப்பாக குழந்தைங்களுக்கு பீடியாட்ரிக் கேசஸில் நம்ம ஃபீவருக்கு ஒயிட் செஸ்ட்நட் யூஸ் பண்ணியே ஃபீவரை வந்து சரி பண்ண முடியும். குழந்தைங்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க மேம், ரிப்பீட்டேட்டிவ் ஃபீவர்ஸ் அதெல்லாம் க்யூர் பண்ண முடியுன்ற மாதிரி சொன்னீங்க. இப்போது சில குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போக அடம் பிடிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, ஆனால் எக்ஸாமில் போய் எழுதுறதுக்கு வந்துட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது உதவுமா? டெஃபினெட்லி. ஏன்னா இப்போ ஃபிசிக்கலாக வந்து ஃபீவர், ஹெட்ஏக், ஈவன் ஒரு குழந்தை வந்து கீழே விழுந்துடுறாங்க, அடிப்படுது, அப்போ வந்து இம்மீடியட்டாக பேனிக் ஆகிடுவாங்க. அவங்கள காம் பண்ணுறதுக்கு ரெஸ்கியூ ரெமெடி அப்படிங்கிற மலர் மருந்து நம்ம
பயன்படுத்துவோம். இது நாட் ஒன்லி குழந்தைங்க, அடல்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும். குழந்தைங்க வந்து இந்த படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போகிறது, லைக் இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது, ஆனால் அங்கே போனால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது, இல்லை பொதுவாகவே வந்து லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைங்க, இல்லை ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்காங்க அப்படின்னா, மலர் மருந்துகள் வந்து அவங்க மைண்டை காம் பண்ணுறதுக்கு, ஃபோக்கஸ்டாக வந்து படிக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படுத்த முடியும். குறிப்பாக வந்து எக்ஸாமினேஷனுக்கான ஒரு காம்பினேஷன் இருக்குது, விச் இஸ் வெரி ஃபெமிலியர். ஸோ எக்ஸாம் நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஃபியர், அந்த கண்டிஷனை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த காம்பினேஷன் ஹெல்ப் பண்ணுறதுனால குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு நேச்சுரல் சப்போர்ட் தான். எந்த விதமான ஒரு அட்வர்ஸ் எஃபெக்டோ சைட் எஃபெக்டோ குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தாமல் ரொம்ப நேச்சுரலாகவே அவங்களோட அந்த ஃபோக்கஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு பெட்டர் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து அவங்கள ரொம்ப சீக்கிரமாக படிக்கிறதுக்கு இந்த மலர் மருத்துவம் ஹெல்ப் பண்ணும். ஓகே மேம். இப்போ குழந்தைங்க மட்டும் இல்லாமல் இப்போ பெரியவங்களுக்கும் வந்துட்டு பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து பயமாக இருக்கும், ஒரு இன்டர்வியூ போனோன்னா பயமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெரியவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தினால பயம் வரக்கூடியவங்களுக்குலாம் வந்துட்டு இது யூஸ் பண்ண முடியுமா? டெஃபினட்டாக பயம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு எமோஷன். ஸோ மலர் மருத்துவத்தில் வந்து பயத்தை வந்து நிறைய விதத்தில் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் வந்து ஃபியர் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காம்பினேஷன் ஆஃப் மலர் மருத்துவம் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இல்லை நமக்கு வந்து ஒரு வேக் ஃபியர் இருக்குது, எதுக்காக பயம் இருக்குன்னே தெரியல ஆனால் பயப்படுறோம் அப்படின்னா அதுக்கு கூட இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ரெமெடிஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து காரணத்தோட பயம் இருந்துச்சுன்னா ஜென்ரலி மிமுலஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ளார் ரெமெடி கொடுப்போம். வேக் ஃபியர் இருக்குது அப்படின்னா ஆஸ்பென் அப்படிங்கிற ஒரு ரெமெடி கொடுப்போம். அப்போது இதுவே வந்துட்டு இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படிங்கிற கேட்டகரி இருக்குது இல்லைங்களா மேம்? ஆட்டிசம், லேர்னிங் டிசபிலிட்டிஸ், அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு இது எந்த அளவுக்கு இது உதவி பண்ணும்? ஆக்சுவலி டாக்டர் வஹாப்ஸ் பிரானிக் அக்யூபங்க்சர் மருத்துவ மையங்களில் குழந்தைகளுக்கான அக்யூபங்க்சர் பண்ணுற பீடியாட்ரிக் விங்கில் பெரிய அளவில் இந்த மலர் மருந்துகள் பயன்படுது. காரணம் என்னென்னா, ஸ்பெக்ட்ரமில் இருக்கிற குழந்தைக்கு பொதுவாக வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குது, சில லூப்பிங் பிஹேவியர்ஸ் இருக்குது, ரிப்பீட்டேட்டிவாக அவங்க ஒரே விஷயத்த செய்கிறாங்க, இல்லை ரெஸ்ட்லெஸ் ஆகிடுறாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நான் கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க. இந்த மாதிரி பல சிச்சுவேஷன்ஸில் ஃப்ளவர் ரெமெடிஸ் வந்து ரொம்ப ஹேண்ட் ஆன் ஹெல்ப் பண்ணும். நாங்கள் வந்து ஜென்ரலி அந்த மாதிரி குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணும்போது கிளினிக்கலி அவங்களுக்கு ஒரு டோஸ் ஆஃப் ஃப்ளவர் ரெமெடி கொடுத்துட்டு அக்யூபங்க்சர் பண்ணும்போது அவங்க ரொம்பவே வந்து கோஆப்ரேட்டிவாக மாறிடுவாங்க. அண்ட் ரிசல்ட்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப வந்து குயிக்கராக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் மலர் மருந்துகள் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு? மலர் மருத்துவத்தில் வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த மருந்துகளில் எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை. நம்ம மருந்துன்னு சொல்கிறோம், ஆனால் அதில் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறது எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுது அப்படின்னா, இந்த மெடிசன்ஸில் எந்த விதமான க்ரூட் சப்ஸ்டன்சஸோ கெமிக்கல்ஸோ இல்லை. மலர்கள்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த எசன்ஸ், அதனுடைய வைப்ரேஷன்ஸ், அதை தான் நம்ம அந்த குழந்தைக்கு வந்து மருந்து ஃபார்மில், அதாவது ட்ராப்ஸில் நம்ம தண்ணியில் கலந்து கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து அந்த குழந்தைக்கு 100% சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் த ப்ரியாரிட்டி. அண்ட் இதில் எமோஷ்னலாக நிறைய விஷயங்களை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். நான் கம்யூனிகேட்டிவாக, நான் வேர்பலாக இருக்கக்கூடிய குழந்தைகளோட எமோஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும். அதனால தான் வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கக்கூடிய நியூரோ டைவர்ஸ் சில்ட்ரனை ஹேண்டில் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ நமக்கு அதுக்கும் இந்த மலர் மருந்துகள் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அவங்களோட ரெசப்டிவிட்டி, இப்போ அவங்களுக்கு அக்யூபங்க்சர் பண்ணுறோம், பிரானிக் ஹீலிங் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்கணும். ஸோ அந்த ரெசப்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த மலர் மருந்துகள் ஹெல்ப் பண்ணுது. ஸோ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் தனக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மலர் மருந்துகள் மிக மிக சேஃப். அண்ட் நாட் ஒன்லி ஸ்பெஷல் கிட்ஸ், நார்மல் கிட்ஸ், இல்லை நியூரோடிபிக்கல், நியூரோ டைவர்ஸ்ன்னு இல்லாமல் பொதுவாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே மலர் மருந்துகள் ட்ரை பண்ணலாம். ஃபீவர், ஹெட்டேக், ஸ்டமக் இன்ஃபெக்ஷன், ரெகுலராக பால்ஸ் இல்லை கட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணும், அண்ட் அவங்களோட ஸ்டடீஸில் வந்து அவங்க பெட்டராக ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற மாதிரியான பல ஏரியாஸ்க்கு, அதே மாதிரி நல்லா அடமெண்ட்டாக இருக்கிற சில்ட்ரனுக்கு வந்து அந்த அடமென்சி கம்மி பண்ணுறதுக்கு கூட நம்ம இந்த மலர் மருந்துகளை பயன்படுத்த முடியும். ஸோ பேரண்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக மாறுறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து மலர் மருந்துகள் பற்றி தெரிஞ்சுட்டு தன்னோட குழந்தையோட கேரக்டர் பேஸ் பண்ணி அவங்களே இதை வந்து சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இதில் இன்னொரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி.
ஸோ மலர் மருந்துகள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த அளவு இது உதவி பண்ணுங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம்தான். தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய கேள்விகள் ஆக்சுவலி இந்த செஷன்லேருந்து எங்களுக்கு நிறைய வந்திருக்கு. அது வந்து நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பேசலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச்.